வணக்கம் ட்ரேடர் சசி. ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம போன வாரத்தில் ஒரு ஸ்டாக் அனாலிசிஸ் வீடியோ வந்து பார்த்தோங்க. அதை நீங்கள் கேட்டிருந்தீங்க ஆன் ரெக்வஸ்ட் பை ஃபாலோவர்ஸ். நீங்கள் கேட்ட ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம ஜென்ரலாக என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம போன வாரம் பார்த்துருந்தோம். ஸோ தொடர்ந்து இனிமேல் வந்து வாரம் இறுதியில் வந்து நீங்கள் எதனாச்சும் மெசேஜஸில் வந்து கேட்டிருக்கிறீங்க, இந்த ஸ்டாக்கில் வந்துட்டு அனலைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதை எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் கூட என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து வந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துட்டே வரலாங்க. ஸோ வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பிற்பகலுக்குள்ளார வந்து போட முயற்சி பண்ணுறேன். அப்போ நம்ம வந்து இந்த பட்டாசு லிஸ்ட்டு, பொங்கல் லிஸ்ட்டு இந்த மாதிரிலாம் நம்ம எதுவுமே வந்து பண்ணுறது இல்லைங்க. நீங்கள் கேட்குற இந்த ஸ்டாக்ஸை மட்டும், அதுவும் வந்து எந்த விதமான ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுக்குறதில்ல. நீங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸ் எதிர்பார்த்து இதை பார்த்தீங்கன்னா வேண்டாம், பார்க்க வேண்டாம் இதுக்கப்புறமா. ஏன்னா இந்த 1000 பை பண்ணுங்கள், 2000 வரைக்கும் போகும், அந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணுங்கன்னு நம்ம பதிவில் இது வரைக்கும் சொன்னதே இல்லை, சொல்லவும் மாட்டோம். என்ன நடந்துகிட்டு இருக்குது, சார்ட்டை எப்படி நீங்கள் பார்க்கலாம், அதை மட்டும்தான் நம்ம வந்து பேசிக்கிட்டே வரோம். சரி, முதல் ஸ்டாக்காக வந்து இது வந்து கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க, வேரி ரினியூவபிள் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டாக்கை நான் வந்து எடுத்து பார்த்தோன்னே அவருக்கு வந்து ரிப்ளையும் கொடுத்துட்டேன், இந்த மாதிரி ஸ்டாக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா, ஒரு தொடர்ச்சியே இல்லாமல் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த சீலிங் இருக்கும். அந்த சீலிங்கை போயிட்டு ட்ரேடு ஆரம்பித்தோடனே போயிட்டு அந்த கேப்பில் போய் நின்றோம் ப்ரைஸ். அதுக்கப்புறம் ட்ரேடே நடக்காது, கொஞ்ச நேரம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க. இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சி இல்லாத ஒரு சார்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னா இதிலெல்லாம் நீங்கள் ட்ரேட்ஸை வந்து பெருசாக வந்து பண்ணாதீங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டெல்லாம் ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நிறைய சார்ட்ஸ் வந்து இருக்குது. அதனால் ட்ரை டு அவாய்ட் திஸ் கைண்ட் ஆஃப் சார்ட்ஸ். இருந்தாலும் இதில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபெக்டாக நம்ம பேசுகிற எல்லாமே நடக்குது, ஆனாலும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்ன நம்ம பேசுகிறோம், லெவல்ஸ் பர்ஃபெக்டாக அந்த லெவலுக்கு வரும்போது தான் ரிஜெக்ட் ஆகிருது. ட்ரெண்டாகி மேலே வந்துருக்குது, பேரலல் சேனல் பேட்டர்ன்னு சொல்லுவோம், மேலே கீழே கரெக்டாக வந்து வந்துருக்குது. அது அந்த ட்ரெண்டுக்கு அப்புறமா இந்த இடத்துலேருந்து தொடர்ச்சியாக வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறான், பிரேக் பண்ண முடியாமல் கீழே வந்து இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணி இந்த ட்ரெண்டை மேலேருந்து கீழே வந்த இந்த ட்ரெண்டை, இது வந்து பியரிஷ் ஃப்ளாக்னு சொல்லுவோம், ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி கீழே வரைக்கும் வந்துருக்குது ப்ரைஸ். இந்த கீழே வந்த ப்ரைஸ் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அழகாக ட்ரெண்டாகி தான் வந்துருக்கு. ஸோ இது ட்ரெண்டாகி வந்துக்கிட்டே இருந்து கடைசியாக இந்த இடத்துல வந்து லோ, ஒன்ஸ் வந்து லோ பண்ணுறது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லெவலை கட் பண்ணியிருக்கிறான். கட் பண்ணி வரும்போது புதுசாக லோ வச்சுட்டே வரான், ட்ரெண்ட் லைன் வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்கிறான். இந்த இடத்துலேருந்து ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே வரும்போது ஒரு ஹையாக எடுத்துக்கிட்டே வந்து எங்கே வரைக்கும் வருவான், சோர்ஸ் ஆஃப் த ட்ரெண்டுக்கு வந்துடுவான். வந்துட்டானா, இந்த சோர்ஸ் ஆஃப் த ட்ரெண்டுக்கு வந்த உடனே மறுபடியும் வந்து இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மறுபடியும் கீழே வந்து சோர்ஸ் ஆஃப் த ட்ரெண்டுக்கே வந்துட்டான் மறுபடியும். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்குது, பட் ஸ்டில் அவாய்ட் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ். இந்த மாதிரி வந்து சீலிங்கை வந்து டெய்லியும் வந்து அந்த லிமிட்டை வந்து டச் பண்ணிக்கிட்டே இருக்குது மார்க்கெட்டை. இதை ஸ்டாப் பண்ணி பண்ணுறாங்கன்னா சம்திங் இஸ் ராங், நாட் குட். ஸ்டாக் வந்து 1500 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஸ்டில் இஃப் பாசிபிள் அவாய்ட் திஸ். சரிங்களா. அடுத்த ரெக்கமெண்டேஷன் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, டாடா பவர் கேட்டிருந்தாங்க. டாடா பவரில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களோட சேர்ந்து நானும் வந்து பார்க்குறேன், இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அந்த மாதிரி. சரியா, அதனால் கொஞ்சம் வந்து டைம் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே போகும், பொறுமையாக வந்து நீங்கள் கவனித்தா மட்டும் போதும். ஸோ எப்படி நான் இந்த சார்ட்டெல்லாம் பார்க்குறேன், எடுத்த உடனே வந்து என்ன டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம், இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கவனத்தில் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டாக்கை எடுத்த உடனே ஒரு விஷயம் தெரியுது என்னென்னா, இந்த சப்போர்ட்டுக்கு எப்போல்லாம் ப்ரைஸ் வந்ததோ அப்போல்லாம் வந்து மேலே போயிடுது. ஆனால் மேலே போகும்போது வந்து ஈக்குவல் லெவல் இது வரைக்கும் தான் இருக்குது, அதுக்கப்புறமா இங்கே மேலே வந்து போயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி போச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், உடனே வந்து வில் ட்ரா ஏ ட்ரெண்ட் லைன். அப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா இட் ஹாஸ் ஆல் சான்சஸ் டு ரீச் திஸ் லெவல். ஏன், இது வந்து நம்ம பேட்டர்ன் இப்படி தான் வந்து வேலை செய்யுது. வீக்லியிலே இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்கிறாங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம் ட்ரெண்டாகி வந்திருக்கிறான், இதுவும் தெரியுது உங்களுக்கு, அழகாக ட்ரெண்டாகி வந்திருக்கிறான். போன வாரத்துக்கும் முந்தின வாரம், அது ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு சப்போர்ட்டில் வந்துருக்குது ப்ரைஸு. இது நல்ல பையிங்கான பிளேஸ். இங்கேருந்து வந்து எங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ பிரேக்கும் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து நடந்துருக்குது. போன வாரம் நல்ல புல்லிஷாகவும் இருக்குது. மார்க்கெட்டை ஒரு தடவையும் இதை ஸ்டடி பண்ணும்போது எப்படி ஸ்டடி பண்ணுறீங்க, மார்க்கெட் வந்து ஒரு தடவையும் சப்போர்ட் வரும்போது எப்படி வந்து மேலே போயிருக்குது, எவ்வளோ தூரம் போயிருக்கு, எப்படி மேலே போயிருக்கு, எவ்வளோ தூரம் போயிருக்கு, எப்படி மேலே போயிருக்கு, எவ்வளோ தூரம் போயிருக்கு. ஸோ இதை எவ்வளோ வேகமாக போயிருக்குது, எவ்வளோ நாட்கள் வந்து இதை வந்து எடுத்துருக்குது ப்ரைஸு, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் வந்து ஜெயிக்க முடியும். இந்த ஆராய்ச்சி பண்ணும்போது வந்து இது எல்லாமே வந்து ரொம்பவே வந்து முக்கியங்க. அப்போ அப்படியே வந்து டேல போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ஷன் வந்து தெரியும். இந்த பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது அழகாக இந்த இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துருச்சு. வந்த மார்க்கெட்டு இப்படி கீழே வந்து இப்படி மேலே வந்துருக்கு, இப்படி கீழே வந்து இப்படி மேலே வந்துருக்கு, இப்படி கீழே வந்து இப்படி மேலே வந்துருக்குறான். கீழே வர முடியாமல் மேலே போகும்போது பிரேக் ஆகிட்டு இருக்கான். இப்போ இந்த லெவலில் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணானா யூல் கோ அப். மேலே எப்படி போவான், சில நேரங்களில் அப்படியே பிரேக் பண்ணி ஃபுல் வால்யூமோட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா திரும்ப எப்படி மேலேருந்து கீழே வந்தானோ அதே மாதிரி ட்ரெண்டு பண்ணி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ட்ரெண்டு பண்ணி போச்சுன்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் போகும், இல்லை ஒரே அடியாக போனோன்னா இங்கே இந்த ரேஞ்சு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே போய் அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து ரிஜெக்டும் ஆகலாம், அப்படியே கண்டினியூவும் ஆகலாம். ஸோ வீக்லியில் பார்த்ததுக்கும் இதில் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? இவ்வளோதாங்க. ட்ரெண்டாகி வந்துக்கிட்டு இருந்தது, ட்ரெண்டை பிரேக் பண்ணுது, அடுத்த லெவலு எந்த இடத்துல இருக்குது, இங்கே இருக்குது. ரிஜெக்ஷன் ஒரு தடவையும் எப்படி வந்து நடந்துருக்குது, ஒரு தடவையும் வந்து மேலே போய் கீழே எது வரைக்கும் வந்துருக்குது, ஆல்மோஸ்ட் அந்த லெவலுக்கு வந்து வந்துருக்கு. அப்புறம் மேலே போகும்போது எப்படி வந்து போயிருக்குது, மேலே போய் கீழே சின்ன ரிஜெக்ஷன், மேலே போய் கீழே சின்ன ரிஜெக்ஷன், மேலே ஒரே அடியாக வந்து போயிடுச்சு. மேலே இருந்து கீழே வரும்போது எவ்வளோ வேகமாக மேலே போயிருப்பாருங்க, அவ்வளோ வேகமாக கீழே வந்துருப்பாருங்க. அந்த வேகம் வேகம் ரொம்ப முக்கியம். எவ்வளோ நேரத்தில் வந்தது கீழே, எவ்வளோ வேகமாக வந்தது, கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். சரியா? சரி, ஓகே. இந்த இந்த ஸ்டாக் வந்து இப்போது புல்லிஷாக வந்து போயிட்டு இருக்குது. ஒரு சின்ன புல் பேக் வந்து 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 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பாரதி ஏர்டெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, சின்ன புல் பேக் வந்து போகும், புல் பேக் வந்து போகும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி புல் பேக் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு டாட்டா பவரில் 1 ஹவரில் போய் பார்ப்போமா என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ டெய்லியில் நீங்கள் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க, அந்த டெய்லியில் பார்த்த அதே விஷயந்தான் இப்படி மேலே போய் இப்படி கீழே வந்திருக்கான், மேலே போய் கீழே வந்திருக்கான், மேலே போய் கீழே, மேலே போக முடியாமல் கீழே வந்துருக்கிறான். ஆனால் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணணும், கட் பண்ணாமல் மேலே போனான்னா மறுபடியும் வந்து ஆரம்பிச்சிருவான். இந்த சீக்வன்ஸை, இந்த படிக்கட்டை வந்து பிடிச்சிக்கோங்கன்னு சொல்கிறேன். இந்த படிக்கட்டை மட்டும் நல்லா பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து ட்ரேடு எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா டாட்டா பவரும் இப்படி தான் போகுது, டாட்டா மோட்டார்ஸும் இப்படி தான் போகுது. இப்போ இந்த மாதிரி லைன்ஸ் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான அளவில் வந்து நீங்கள் வந்து போட்டிருக்க மாட்டீங்க ஆரம்ப காலகட்டத்தில். அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து டூல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பேரலல் சேனல் பேட்டர்ன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை கோடு வந்து தப்பாக போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களால் இதை சரி பண்ணிக்க முடியும். எப்படி அழகாக வந்து மேலே ஒரு கோடு போட்டோம், கீழே ஒரு கோடு போட்டோம், ஆனால் கீழே போட்டுற கோடு எவ்வளோ தப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைரெக்ஷன் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி டூல்ஸை வந்து முதல்ல பயன்படுத்திக்கிங்க. அதுக்கப்புறமா ஓரளவுக்கு நீங்கள் நல்லா வரைஞ்சி பழகினதுக்கு அப்புறமா யூ கேன் கோ ஃபார் ட்ராயிங் ஜஸ்ட் லைன்ஸ். சரியா? இந்த மாதிரி நீங்கள் போட்டோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருது பார்த்தீங்களா, மேலே கீழே, மேலேருந்து எவ்வளோ வேகமாக வந்துருக்குறான். ஃபஸ்ட்டு புல் பேக்கு, செகண்ட் புல் பேக், இந்த லெவலில் கட் பண்ணணும், கட் பண்ணானா போயிடுவான், கட் பண்ணிட்டு அடுத்த தடவை கூட திரும்ப வந்து அதே லெவலுக்கு வந்துருக்கிறான் பார்த்தீங்களா. ஒரு சான்ஸ் இங்கே கொடுத்துருக்குறான், ஒரு சான்ஸ் இங்கே கொடுத்துருக்கான், என்ட்ரி 8 எக்ஸிட் பர்ஃபெக்டாக. ஒரு சப்போர்ட் ஜோன் நம்ம ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருக்குறோம். ஏற்கனவே நமக்கு அவன் சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்த லெவல் இது. அந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கான வாய்ப்பு இந்த அளவு கொடுத்துருக்குறான், கொடுத்துட்டு அப்படியே வந்து மேலேப்போம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம எது வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம், கோடு போட்டு வச்சிட்டோம். இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. எப்படி போவான், அப்படியே படிக்கட்டில் ஏறி 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 போவான். படிக்கட்டில் ஏறாமல் ப்ரீவியஸ் லெவலை கட் பண்ணிட்டான்னா என்ன ஆகும், இப்போ கீழே இப்படி வரான், இந்த இடம் வரைக்குமே நீங்கள் பை பண்ணலாம். இந்த இடம் வந்துட்டான் அப்படின்னா பயப்படவே தேவையில்லை, கம்முன்னு வந்து இருந்தால் போதும். கீழே வந்து க்ளோஸ் வச்சானா அந்த ட்ரேடை எக்ஸிட் பண்ணிக்கணும், அவ்வளோதாங்க. சரியா? டாட்டா பவர் கேட்டுருக்கீங்க, இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஏசிசி. ஸோ ஏசிசி லிமிடெட், இதில் என்ன நடந்துகிட்டு இருக்குது வீக்லியிலேருந்து பார்ப்போம்.
ஸோ வீக்லியில் உங்களுக்கு ஒரே இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகுது, ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகுது. ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிருக்குதா? ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகுது, ட்ரெண்ட் ஆகுது. எப்போல்லாம் வந்து இந்த ஏரியாவுக்குள்ளார போதோ ப்ரைஸு, அப்போல்லாம் வந்து என்ன பண்ணிருக்குது, ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருக்குது. எத்தனை தடவை இந்த மாதிரி நடந்துருக்குது? ஒரு தடவை நடந்துருக்குது, அடுத்த தடவை, அடுத்த தடவை, அடுத்த தடவை. இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? ப்ரைஸு வீக்லியில் பார்த்தீங்கன்னா நல்ல மேலே வந்த ப்ரைஸு இப்படி அலையாக வர ஆரம்பிச்சிருக்கிறான். இந்த அலையாக வந்தது கூட பாருங்கள், இந்த இடத்துல இருந்து எவ்வளோ வேகமாக வந்தது, எவ்வளோ வேகமாக வந்தது, எவ்வளோ தூரம் வந்தது. 2 கேள்வியும் வந்து கேட்டுங்க. வேகம் சரியா, எவ்வளோ எல்லா சார்ட்லையுமே இதுதான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி தான். எவ்வளோ வேகம், எவ்வளோ தூரம், சரியா? இந்த கேள்வி நீங்கள் கேட்டீங்கனாலே பொதுவான உங்களுக்கு அந்த பார்வையே வந்து மாறிடும். ஏன் வேகம்? செல்லர்ஸு. ஏன் தூரம்? எவ்வளோ தூரம் வரைக்கும் கொண்டு போக முடியுது அவங்களால? வேகமாக போனால் மட்டும் பத்தாது, எவ்வளோ தூரமாக போகிறாங்க அப்படின்னு வந்து தெரியும். அடுத்த தடவை என்ன பண்ணியிருக்கிறாங்க, இங்கே இடத்துல இருந்து இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கிறாங்க. அப்போ முதல்ல இருந்த வேகத்துக்கும் ரெண்டாவது இருக்கிற வேகத்துக்கும் கம்மியாயிடுச்சு, தெரியுதா? ஏன் கம்மியாகுது? பையர்ஸ் உள்ளே வரலாம், இல்லை செல்லர்ஸுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், இதுக்கு மேலே இன்னும் கீழே போகுமா அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், சரியா? அப்போது அடுத்த தடவை ஒரு சின்ன புல்பேக்லேருந்து இந்த தடவை வேகமாக வரும்போது இதை கம்பேர் பண்ணும்போது வந்து நல்லா வேகமாக போயிருக்குது, ஆனால் ரிவர்ஸ் ஆகி இங்கே தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இவ்வளோ தூரம் தான் பையர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க, இங்கேருந்து உள்ளே வந்து மேலே ப்ரைஸை கொண்டு போயிட்டு இருக்காங்க. எவ்வளோ வேகம், எவ்வளோ தூரம். ட்ரெண்ட் லைன் போட முடியுதா உங்களால்? என்ன இருக்குது, ப்ரைஸு இப்படி வந்து வந்திருக்கிறான், இப்படி வந்து வந்திருக்கிறான், இப்படி மேலே போய் என்ன பண்ணியிருக்கான், இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? நிறையாவே இருக்குது. என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான் ப்ரைஸு? ட்ரெண்டு பண்ணிகிட்டே இருக்கிறான். ஒன்ஸ் இந்த இடத்துலேருந்தே பிரேக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதை வந்து நீங்கள் இப்படி வந்து வரையலாம். இந்த பேட்டர்னை பார்த்தோம் அப்படின்னா இன்னும் மெச்சூர் ஆன மாதிரி தெரியல, அதனால் இன்னும் ஒரு ரவுண்டு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இப்படி போய் இப்படி வந்திருக்கிறான், இப்படி போய் இப்படி கொஞ்சமாக கீழே வரணும், அப்படியே கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா, இது முக்கியமான இடம். இது ரிவர்சல் ஆச்சுன்னா எங்கே வரும்? இங்கேயே வந்துடும். பேங்க் நிஃப்டி மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும், ஒரு தடவையும் இந்த மாதிரி வந்து 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 ரிஜெக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? பிரேக் ஆகி மேலே போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிலேட் பண்ணிக்கணும். பேங்க் நிஃப்டியில் இந்த மாதிரி நடந்துருக்குது, அப்போ இங்கேயே நடக்க வாய்ப்பு இருக்குதா? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து நான் ஏசிசி சார்ட்டாக பார்க்க மாட்டேன், இது வந்து வீக்லி சார்ட்டாக பார்க்க மாட்டேன். எனக்கு தேவை இந்த பேட்டர்ன் தான். அந்த அளவுக்கு நீங்கள் இந்த பேட்டர்னில் வந்து நீங்கள் ரொம்ப உங்களுடைய நேரங்களை வந்து செலவு பண்ணினீங்க அப்படின்னா யூ வில் கம் டு நோ. நான் ஏன் சொல்கிறேன் இந்த பேட்டர்ன் வந்து முடிவு அடைஞ்ச மாதிரி தெரியல அப்படின்னு ஏன் சொல்கிறேன், இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வந்து உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும். நிறைய 500 முறை இந்த பேட்டர்னை பார்த்துருந்தீங்கன்னா இது ஏதோ பாதியில் இருக்கிற மாதிரி இருக்குது, முக்கால் வாசியில் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு தடவை கீழே வந்து இப்படி வந்தானா உங்களுக்கு ஓகே, இந்த பேட்டர்ன் வந்து பிரேக் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களாலேயும் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 500 முறை 1000 முறை வந்து பார்க்கணும், சரியா? இதில் நடந்த விஷயங்கள்லாம் வந்து ஏற்கனவே என்ன நடந்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லெவலில் தாண்டவே மாட்டான். கீழே வரும்போது இந்த லெவலை தாண்டிட்டானா, ஆனால் அங்கேருந்தே ரிஜெக்ட் ஆகிற மாதிரி ஆகிட்டு மறுபடியும் கீழே கொஞ்சமாக ரிஜெக்ஷன் ஆகிருக்குது, நல்லாவே கீழே வந்துருக்கிறான், மறுபடியும் மேலே போயிருக்கிறான். அதனால் வந்துட்டு இந்த லெவலை எப்போ கட் பண்ணுறானோ, கீழே வந்து இப்படி போகிறானா இல்லைனா இப்படியே போகிறானான்னு தெரியாது. கட் பண்ணிட்டானா வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். கொஞ்சம் சின்ன ரிஜெக்ஷனு மறுபடியும் மேலே, சின்ன ரிஜெக்ஷனு மறுபடியும் மேலே. இந்த தடவை பிரேக்குக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இது நடக்கிறதுக்கு இன்னும் மாத கணக்கில் ஆகும். ஏன்னா வீக்லி சார்ட்டில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்படியே டெய்லிக்கு போய் பார்த்துருவோமா, டெய்லியில் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ டெய்லிக்கு வந்தோன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும், சூப்பராக இருக்கும். எப்படி மேலே போயிருக்கிறான், கீழே இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கிறான், அந்த எலெக்ஷன் டேட்டு ஜூனு. ஸோ இந்த மாதிரி வராது, யூஸ்வலாக வந்து என்ன ஆகும், அலையாக தான் போகும். மேலே போயிருக்கிறான்,
இப்படி கீழே வந்து மேலே போயிருக்கிறான். படிக்கட்டில் ஏறி பொறுமையாக வந்து மேலே போனோம் என்ன பண்ணியிருக்கான், படிக்கட்டு இறங்கி பொறுமையாக கீழே வந்துருக்குறான். இந்த இடத்துல ட்ரெண்ட் ஆகிருக்குது. வால்யூமோட பிரேக் ஆகி மேலே போயிருக்குது ப்ரைஸு. இருந்தாலும் வந்து மறுபடியும் வந்து படிக்கட்டில் இறங்கி கீழே வர ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த இதில் கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகி கீழே வந்துருக்குது. ஆனால் ரிவர்சல் ஆகி மேலே வந்துருச்சு ப்ரைஸ். ஸோ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், ஒரு வெட்ஜி பேட்டர்ன் மாதிரி இருக்குது. இந்த பேட்டர்னை மறுபடியும் கூட கொஞ்சம் கீழே வந்து இந்த இடத்துக்குள்ளார அப்படியே கம்ப்ரஸ் ஆகி அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அப்போ ஒருவேளை மேலே போனோன்னா என்ன பண்ணணும், நம்ம நிறைய தடவை வந்து பேசியிருக்கிறோம். என்ன பேசுகிறோம், ஒரு ஃபால் ஆகுது அப்படின்னா ஒரு ரிவர்சல் ஆகுது. இந்த ரிவர்சலை கட் பண்ணால் மேலே போயிடும். கட் பண்ணலைன்னா போகிறது ரொம்பவே வந்து சிரமம். அப்போது அதை கட் பண்ணாமல் கீழே வரைக்கும் வந்து மேலே இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்குது. ஆனாலும் அங்கேருந்து ரிவர்ஸ் தான் ஆனால். அப்போ இந்த இடத்துல வந்து இப்படி மேலே போயிருக்கானா, மேலே போயிட்டு தான் கீழே வந்திருக்கான். இந்த லெவலில் கட் பண்ணிட்டான். கலர் முக்கியம் இல்லை. எந்த இடத்துல வந்து உங்களுக்கு நல்ல பையிங் ப்ரெஷர் இருந்தது, அதுக்கப்புறம் செல்லர்ஸ் கொண்டு போகிறாங்களோ அந்த லெவலில் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ அதை கட் பண்ணிட்டான். கட் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், பொறுமையாக மேலே போயிட்டுருக்கான். என்ன பண்ணாலும் இந்த லெவலில் ஃபஸ்ட்டு கட் பண்ணோம், அப்புறமா தான் இந்த லெவல். எத்தனை மாதம் கழித்து இந்த லெவலுக்கு வந்தாலும் ரிஜெக்ஷனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரியா? இங்கே கூட எப்படி வந்திருக்கிறான், மேலே வந்துட்டு சின்ன புல் பேக், மேலே வந்து சின்ன புல் பேக், மேலே வந்து சின்ன புல் பேக். இந்த புல் பேக்கை நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். புல் பேக் வரும்போது செல்லர்ஸ் இவ்வளோ தான் இருக்கிறாங்க. புல்பேக் அடுத்து வரும்போது வந்து செல்லர்ஸ் இவ்வளோ தான் இருக்கிறாங்க. இந்த தடவை புல்பேக் வரும்போது செல்லர்ஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறாங்க. தெரியுதா? கொஞ்சம் சேர்த்து இருக்கிறாங்க. அதனால் கீழே வருவானா, கீழே வரலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் லெவல்ஸ் தான் மேட்ரு. லெவல்ஸை கட் பண்ணாமல் கூட மறுபடியும் மேலே மேலே போனோம். ஸோ லெவல்ஸை எப்போவுமே வந்து நீங்கள் பார்த்துட்டே இருங்க. படிக்கட்டு ஏறானா, படிக்கட்டு இறங்குறானா அப்படிங்கிறது நீங்கள் இந்த ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து அப்படியே லோயர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரிஞ்சும். ஸ்டாக்ஸ்லாம் எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், 1 hour கீழே வந்து போகக்கூடாது, தேவையில்லை. இல்லை ஸ்டாக்ஸே நான் 5 minutesல வந்து பண்ணுறேன் அப்படின்னா நல்ல ஸ்டாக்ஸாக இந்த நிஃப்டி 50ல் வந்து இப்போது நம்ம ரிலையன்ஸ் இருக்கிறாரு, அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. HDFC ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்தந்த செக்டரில் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் 5 minutes வந்து ட்ரேட் பண்ணலாம். அது நல்லாயிருக்கும். சார்ட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து பிடிக்கும். அந்த மாதிரி சார்ட்டில் நீங்கள் 5 minutes வந்து பண்ணலாம். மற்ற இந்த மாதிரி வந்து அந்த சீலிங்கை போயிட்டு டக்குன்னு ஓப்பன் ஆனோன்னா போயிட்டு அங்கே போய் ஹிட் ஆகி நின்றோம். அந்த ஸ்டாக்கை கொஞ்ச நேரம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம், ட்ரேட் பண்ண முடியாது. அப்புறம் மறுபடியும் வந்து அடுத்த நாள் ஓப்பன் ஆனோன்னு இங்கே போயிடும், அடுத்த நாள் ஓப்பன் ஆனோன்னு இங்கே போயிடும். அந்த மாதிரி ஸ்டாக்ஸை பண்ணவே பண்ணாது. அப்போ நீங்கள் ACC 1 hour வரும்போது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கேப் டவுன் ஆகிருக்குது. இந்த கேப் டவுன்லேருந்து ப்ரைஸ் வந்து மேலே வரும்போது வந்து எப்படி வந்திருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்குது தான் நம்ம கணக்குப்படி. ஒரு நல்ல கன்சால்டேஷன் ஆகிட்டு இருந்த இந்த ரேஞ்சில் இருந்து டக்குன்னு வந்து ஃபால் ஆகி இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்குது ப்ரைஸு. ஆனால் ஒரே ஒரு க்ரீன் க்ளோஸ் தான் வந்தது. இந்த க்ரீன் க்ளோஸுக்கு அப்புறம் வந்துட்டு இப்படி வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ட்ரி அட் எக்ஸிட் இல்லைனா ஃபெயில்டு லோவிலேருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபெயில்டு லோவே எவ்வளோ தூரத்துலேருந்து போயிருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்தே போயிட்டான். அப்புறம் என்ன பண்ணா, படிக்கட்டு. அப்போ இதுதான் லோ. இந்த லோவுக்கு ரொம்பவே பக்கத்தில் வந்து இந்த இடத்துல உங்களால் வந்து பை பண்ண முடியல, பயமாக இருக்குது அப்படின்னா இந்த இடம் வந்து நீங்கள் ரொம்பவே நெருக்கமாக வரும்போது யூ கேன் கோ ஃபார் இட். ஏன் 1 hourல நீங்கள் படிக்கட்டில் ஏறி போயிட்டு இருக்கான், இங்கேருந்து இங்கே ஏறினா, இங்கேருந்து இங்கே ஏறினா, இங்கேருந்து இங்கே ஏறினா, அடுத்து ஏறுறது கொஞ்சம் வந்து தயங்கினா, ஏன்னா இங்கே இருந்த அந்த வேகம் தூரம் நல்லா வருதா. ஆனால் இங்கே வந்து வேகம் தூரத்தை நீங்கள் கம்பேர் பண்ணினீங்க அப்படின்னா அங்கேயே நிற்கிது. இருந்தாலும் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் அடுத்து கீழே வரும், இல்லைனா கிடையவே கிடையாது. அப்போ இங்கேருந்து வந்து ஒரு எனர்ஜி கேண்டில் வந்துருக்குது. எனர்ஜி கேண்டலுக்கு அப்புறமா ப்ரீவியஸ் லோக்கே வந்து ப்ரைஸ் வந்து வந்த மாதிரி தான் இருக்குது. இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம், இதை கட் பண்ணானா கீழே வரும், இல்லைனா அப்படியே இன்னும் கூட கட் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. இது என்னது, ACC. அடுத்து ரெக்கமெண்டேஷன் வந்து பஜாஜ் ஆட்டோ. பஜாஜ் ஆட்டோ வந்து கண்ணு மண்ணு தெரியாமல் மேலே போயிட்டு இருந்தது, அப்படி தான் சொல்லணும். கண்ணு மண்ணு தெரியாமல் மேலே போச்சு. எங்கேருந்து 3000லேருந்து 13,000க்கு போச்சு. எவ்வளோ நாளில் போச்சு, கிட்டத்தட்ட வந்து நீங்கள் 2024 பிறக்கும் போதெல்லாம் வந்து எங்கே இருக்குது ப்ரைஸு, ஒரு 5000ல் இருக்குது. 5000லேருந்து 13,000க்கு போயிடுச்சு.
2023ல் 3500 இருந்தது ப்ரைஸ். ஒரு வருஷத்தில் 1500 புள்ளிகள் மட்டும்தான் மேலே வந்தது. 5000 5500 இருந்தது. ஆனால் இந்த 2024ல் அப்படியே புலிப்பாய்ச்சலில் வந்து மேலே போயிருக்குது ப்ரைஸ். எக்காரணத்தை கொண்டும் இப்போ இருக்கிற லெவலில் வந்து அவன் வந்து கட் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே இருக்கிற லெவலில் தான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா வந்து செல் ஆஃப் வாட்ச். இவ்வளோ தூரம் அது வந்து நடக்கவே இல்லை. இங்கே நடந்தது, இங்கே நடந்தோன்னா வந்து நல்லா வந்து இப்படி போயிருமா அப்படின்னு வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவன் இன்னும் கூட மேலே போனான். அதனால தான் எப்போவுமே நீங்கள் செல்லர்ஸ் வந்துட்டா கூட ப்ரீவியஸ் லோ வந்து கட் பண்ணால் மட்டும்தான் போவானே ஒழிய இல்லைனா போகவே மாட்டான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே போகிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் லோ வந்து எந்த இடத்துல இருக்குது? எக்ஸாக்டாக வந்து இந்த லெவலில் தான் இருக்குது. இந்த லெவலை கட் பண்ணாமல் நல்லா வந்து மேலே போனான்னா ஒட்டு மொத்தமாக செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? ப்ரைஸு இந்த மாதிரி வந்து கண்ணாப்பின்னு ஏறக்கூடாதுங்க. என்ன பண்ணணும்? கரெக்ஷன் வந்து போகணும். படிக்கட்டில் தான் ஏறி போகணும். படிக்கட்டில் ஏறி மேலே போயிட்டு இருந்ததுன்னா எந்த கவலையும் இல்லை. இந்த மாதிரிலாம் வந்து ஸ்டாக் வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா இதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஏன்னா செல் ஆஃப்னு வந்தது அப்படின்னா அப்படியே எவ்வளோ பெரிய செல்லாக இருக்கான் பாருங்கள். அப்புறம் தொடர்ச்சியாக செல்லாக வந்துட்டு இருக்கான். இந்த வீக்லி சப்போர்ட்டுக்கு வந்துட்டான். இந்த இடத்த வந்து கட் பண்ணக்கூடாது. அதான் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுருக்குறோம். தொடர்ந்து வந்து கீழே வந்திருக்குது. இந்த இடத்துலேருந்து மேலே திரும்பணும். மார்க்கெட்டு திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குதான்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் ஆகி வந்துக்கிட்டு இந்த மார்க்கெட்டு மேலே போய் கீழே இவ்வளோ தூரம் வந்துட்டான். மேலே போய் கீழே வர முடியாமல் மறுபடியும் போகிற மாதிரி இருந்தது. ஆனாலும் கீழே வந்துட்டான். மேலே போய் மறுபடியும் வந்து கீழே வந்துருக்கிறான். இப்போ மேலே வந்துருக்கிறான். இந்த லெவலை கட் பண்ணானா அடுத்த டார்கெட்டை ஹிட் பண்ணிட்டு அவன் மேலே தான் போகணும். ஸோ நல்லா புல்லிஷாக இருந்தது, நல்லா பீரிஷாக இருக்குது. அதனால் பஜாஜ் ஆட்டோ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் லான்ச் பண்ண மாதிரி கொஞ்சம் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த செக்மெண்ட்லேயும் வந்து அவங்க நல்லா பர்ஃபார்ம் வந்து பண்ணாங்க அப்படின்னா மேபி இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் ஆகலாம். இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? மறுபடியும் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ட்ரெண்டை எத்தனை சதவீதம்? 80% நேரங்களில் இப்படி தான் பிரேக் ஆகும். 20% நேரங்களில் மட்டுமே இப்படி பிரேக் ஆகும். எப்படி பிரேக் ஆனாலும் இந்த பக்கம் ஆனாலும் பிரேக் ஆச்சுன்னா கண்ணாப்பின்னான்னு போவோம். அது செல்லில் போச்சுன்னா இன்னும் வேகமாக வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த இடத்த ரொம்பவே வந்து கவனமாக வந்து பார்க்கணும். முக்கியமான இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1 ஹவரில் போய் பார்த்தோன்னா நம்ம பேட்டர்னில் என்ன நடக்கும்? இப்படி வந்து மேலே போய் கீழே வந்து மேலே போயிருக்கு, கீழே வந்து மேலே வந்துகிட்டு இருக்குது. ஒரு வேளை சின்ன ரிஜெக்ஷன் இந்த இடத்துல காமிச்சிட்டு பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பிரேக் ஆச்சு அப்படின்னா நல்லா வந்து ஸ்டாக் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு. ஸோ எப்போவுமே வந்து என்ன நம்ம பார்க்குறோம்? விழறான், ஒரு ஃபஸ்ட்டு புல் பேக்கு கீழே வந்துருக்குது. மறுபடியும் போகும்போது அந்த ரேஞ்சை கட் பண்ணலன்னா கீழே போயிடுவோம். மறுபடியும் எப்போ வந்தாலும் அது ஆபத்து தான். ஆபத்துனா அங்கேருந்து வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. கொஞ்சம்னாச்சும் ரிஜெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போகணும். ஸோ எவ்வளோ தூரம் லோ வந்துட்டு போகிறாங்கிறது தான் வந்து விஷயமே இருக்குது. என்னது? எவ்வளோ தூரம், எவ்வளோ வேகம், எவ்வளோ தூரம், இவ்வளோ தூரம், அடுத்தது இவ்வளோ தூரம், அடுத்தது இவ்வளோ தூரம், அடுத்தது இன்னும் கீழே போச்சுன்னா வீக்காக கீழே போயிடுவான். அதனால தான் என்ன சொல்கிறேன், அடுத்தது வந்து இவ்வளோ தூரம் தான். ஒருவேளை ரிஜெக்ட் ஆகி இப்படி வந்தான் அப்படின்னா இப்படி மேலே போனோன்னா பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. சம்திங் இஸ் ராங். ஏன் அப்படி சொல்கிறோம்? ஏன்னா இந்த மாதிரி வந்து நிற்கக்கூடாது ப்ரைஸ். இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து நின்றுச்சு அப்படின்னா ஒரு பெரிய மூவ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி பேச்சுவார்த்தை என்றைக்குமே வந்து அது ஸ்டாக்காக இருந்தாலும் இண்டெக்ஸாக இருந்தாலும் ஆப்ஷன்ஸாக இருந்தாலும் வந்து பண்ணக்கூடாது. பண்ணுனா நெக்ஸ்ட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஏ பிக் மூவ். சரியா? எந்த டைரெக்ஷனில் போதோ அந்த டைரெக்ஷனில் கொஞ்சம் நல்ல மூவ் ஆகி போகிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். இப்படி சரி, ஓகே. பஜாஜ் ஆட்டோஸ் பார்த்தாச்சு. டாக்டர் ரெட்டி அடுத்தது வந்து கேட்டிருக்கிறாங்க. டாக்டர் ரெட்டி காரு என்ன பண்ணுறாரு? அழகாக ட்ரெண்ட் லைன். ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து ஓவியம் மாதிரி இருக்கு. அழகாக இங்கே வந்துட்டு தான் போயிருக்கான். இங்கே வந்துட்டு தான் போவானா? இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக இப்படி போவான், அப்புறம் கீழே வந்துட்டு இப்படி போவான். இப்படியே இருந்ததுன்னா என்ன ஆகும்?
ட்ரேடு எல்லாரும் பண்ணிடுவாங்க, குழந்தை கூட பண்ணிடும். அதனால் அந்த மாதிரி இந்த தடவை போகுமா சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் முக்கியமான இடத்துக்கு வந்து ரிவர்சல் வந்து ஆயிடுச்சு ப்ரைஸ். இந்த ரிவர்சல் அப்படிங்கிறது வந்து ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணுற வரைக்குமே நம்மளுக்கே நம்பிக்கை கிடையாது. இந்த வீக்லியில் இவ்வளோ தூரம் வந்துட்டு புல் பேக் வந்து இப்படி வந்திருக்கிறான், அப்போது இதை கட் பண்ணோம், அப்போ தான் நம்பிக்கையே மேலே போவான் அப்படின்னு. இங்கெல்லாம் நடந்தது பார்த்தீங்களா, கீழே வரைக்கும் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு சின்ன புல் பேக் இங்கே கொடுத்துருக்குறான், இப்படி கீழே வரைக்கும் வந்துட்டு இப்படி மேலே போயிருக்கிறான். அந்த லெவலையே மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே போயிருக்கான், மறுபடியும் மேலே போயிருக்கான், மறுபடியும் மேலே போக முடியாமல் தான் கீழே வந்துருக்கு. இந்த நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பயிற்சி பண்ணணும் அப்படின்னா டாக்டர் ரெட்டி எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு எப்படி இந்த இடத்துல என்ன சிக்னல் வந்ததுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆகிருக்கு, ஒரு நல்ல மூவ் ஆகிருக்கான்பா, ஆனால் ரிஜெக்ட் ஆகி எவ்வளோ தூரம் வந்திருக்கிறான், கரெக்டாக குரூப்பில் டூப்பு கேண்டில் இருக்குது, அது வரைக்கும் வந்திருக்கிறான். அப்போ திரும்பவும் வந்து மேலே போயிருக்கு, இங்கேருந்து எப்படி ரிஜெக்ட் ஆகிருக்கு, இங்கேருந்து எப்படி ரிஜெக்ட் ஆகிருக்கு. அப்போ இது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஒருவேளை மேலே வந்துட்டான் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து எப்படி ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எல்லாருமே பண்ணுற தப்பு இதுதான். இந்த 1500 நான் வந்து ஒரு செல் ட்ரேட் எடுக்கவா, 1000 ஒரு பை ட்ரேட் எடுக்கவா, இதில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறீங்க. இதில் ட்ரேட் எடுக்கும்போது கான்சன்ட்ரேட் எந்த லெவலில் இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். மற்றபடி எல்லா நேரத்துலையும் வந்து நீங்கள் இந்த சார்ட்ஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி லெவல்ஸ் இருந்ததுன்னா கோடு போட்டு கனெக்ட் பண்ண பாருங்கள். உங்களுக்கு ஒருவேளை தெரியல அப்படின்னாலும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா இது எவ்வளோ தூரம் இப்போ கோடு போட்டோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருமா. ஒருவேளை மேலே வந்தானா எங்கே வருவான், இந்த ரேஞ்சுக்கு வந்தோன்னா ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, இல்லைனா பிரேக் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் ப்ரீவியஸாக இந்த லெவலையும் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த லெவலில் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இங்கே வந்ததுக்கப்புறமா நீங்கள் பை ட்ரேட் எடுக்க மாட்டீங்க. ஒருவேளை நீங்கள் பை எடுத்துருந்தீங்கன்னா அந்த பையை இந்த ரேஞ்சில் எங்கேயோ ஒரு இடத்துல க்ளோஸ் பண்ண பார்ப்பீங்க. யூ லுக் ஃபார் எ செல். ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறீங்க, நிறைய பார்த்துருக்கிறீங்க. ஸோ தட் யூ லுக் ஃபார் எ செல் ட்ரேட். யூ டோன்ட் டேக் எ பை ட்ரேட் அட் திஸ் பிளேஸ். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்துட்டு பையை எடுக்கவே கூடாது. செல் எடுக்கலைனாலும் பரவாயில்ல, பிகாஸ் யூ டோன்ட் லூஸ் எனி திங். ஆனால் பை எடுத்திங்கன்னா என்ன ஆகும், யூ லூஸ், கீழே வந்துடும். ஸோ எப்போவுமே வந்து கவனமாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக வந்து இருக்க பார்த்துங்க. ஜஸ்ட் லைன்ஸ் போட்டிங்கன்னா யூல் நோ, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட் பெட்டர். ஜஸ்ட் ட்ராயிங் கனெக்டிங் 2 பாயிண்ட்ஸ். அந்த கனெக்டிங் 2 பாயிண்ட்ஸும் வந்து நேர்கோடலையும் இருக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ட்ரெண்டும் ஆகலாம். ரெண்டுமே சப்போர்ட்டு தான், ரெண்டுமே ரெசிஸ்டன்ஸ் தான். இது ட்ரெண்டாகி ரெசிஸ்ட் ஆகுது, இது ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகுது. இது ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்குது, இது ட்ரெண்டாகி சப்போர்ட் எடுக்குது, அவ்வளோதான். ஜஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ டாக்டர் ரெட்டி பர்ஃபெக்டாக இருக்குது. டேயில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓவிஎம்மை இன்னும் கூட நீங்கள் பெட்டராக வந்து புரிஞ்சுக்கலாம். இந்த இடம் வந்தோன்னா ரிஜெக்ஷன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த இடம் ரிஜெக்ஷன் எங்கேருந்து வருது, கீழேருந்து வருது. ஆனால் ஜூலை மாதமே வந்துருச்சு, ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதம், 3 மாதமாக இங்கே இருந்துருக்குது. 3 months. அந்த வெயிட்டிங் பீரியட் தெரியுதா உங்களுக்கு? பொறுமை ரொம்ப உங்களை வந்து சோதிப்பான். அழகாக வந்து மேலே கீழே இதுக்குள்ளே ட்ரெண்டு தான் ஆகிட்டு இருந்தது. ஆனால் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதுதான் நடந்தது கடைசியாக. ஆனால் அது நடக்க இட் டுக் 3 months டைம். டுக் 3 months டைம். சரியா? அதனால் வந்துட்டு ட்ரேடிங் இஸ் எ போரிங் ஜாப்னு சொல்லுவாங்க. கற்றுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல தான் பை பண்ணுவீங்க. நீங்கள் பை பண்ணோன்னே கீழே வரும், டெய்லியும் பார்ப்பீங்க, மேலே வந்துடுவான்னு நம்புவீங்க. மேலே இந்த மாதிரி வந்து கொஞ்சம் க்ரீன் ஆகும்போது ஆட் பண்ணுவீங்க. நீங்கள் ஆட் பண்ணோன்னா மறுபடியும் வந்து கீழே போகும், மறுபடியும் நம்புவீங்க, மறுபடியும் கடலை வேண்டிப்பீங்க. இது நடந்துக்கிட்டே இருக்கும், செயின் ப்ராசஸ். ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் இந்த இடத்துல செல் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே போகிறான், ஓ கீழே போகிறானா, ஓகே இங்கே வரைக்கும் போவான், சரி ஓகே பார்ப்போம், லெட் ஹிம் கோ, என்ஜாய் பண்ணுவீங்க. இங்கே வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? செப்டம்பரே 3 மாதம், செப்டம்பருக்கு அப்புறமா அக்டோபரு,
அப்புறமா நவம்பர், அப்புறமா டிசம்பர், நவம்பரோட எண்டில் வந்துருக்குது. எத்தனை மாதம் ஆச்சு? கூட சேர்த்து இன்னும் ஒரு 4-5 மாதம் ஆயிருக்கு. 5 மந்த்ஸ் கழிச்சு இங்கே வந்துருக்கு. 1400 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து 1200, வெறும் 200 புள்ளி வர்றதுக்கு he took 5 months. மேபி சம்டைம் வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது வந்து என்ன ஆகும், இமீடியட்டாக மேலே போயிருக்கும். ஒரு 3 மந்த்ஸில் வந்து மேலே போயிருக்கு. இட் டுக் 5 months டு கம் டவுன். ஸோ எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு படிக்கட்டில் ஏறி தான் போவான். சில நேரங்களில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் வந்து இந்த லோ தான் உங்களுக்கு வந்து விஷயமே. இதில் நீங்கள் ட்ரெண்டு வந்து வரைஞ்சி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பை ட்ரேடு தான் எடுப்பீங்க. இங்கே வரும்போது பை, மேலே போச்சுன்னா க்ளோஸ் பண்ணிப்பீங்க. பை க்ளோஸ், பை க்ளோஸ், பை க்ளோஸ், இது நடந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, கொஞ்சம் மேலே போனால் க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. அவன் இன்னும் கொஞ்சம் மேலே போக ட்ரை பண்ணியிருந்திருப்பான். பை எங்கே இருக்குது, கீழே இருக்குது. ட்ரெண்ட் லைன் தான். இங்கே நோ, இங்கே எப்படி பை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதே தான். மேலே வந்து என்றைக்குமே பை கிடையாது. இது இவ்வளோ பெரிய ரேஞ்சாக இருக்குது, இது இவ்வளோ பெரிய ரேஞ்சாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் குட்டி ரேஞ்சு காட்டுவா. இங்கே பாருங்கள், படிக்கட்டு. ஸோ லாஸ்ட் டைம் வந்து எப்படி வந்தான், இப்படி தான் வந்தான், படிக்கட்டில் தான் வந்தான், படிக்கட்டில் தான் இறங்கினான், படிக்கட்டில் தான் ஏறினான். ஸோ வேறு அவனுக்கு ஆப்ஷனே இல்லை. சில நேரங்களில் இந்த மாதிரி வந்து போக வாய்ப்பு இருக்குது. படிக்கட்டை ஃபாலோ பண்ணாமல் வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி போகிறது உண்டு. சில நேரங்களில், பல நேரங்களில் உங்களுக்கு வந்து படிக்கட்டில் தான் இறங்கி வருவான், படிக்கட்டில் தான் ஏறி போவான். சரியா? டார்கெட்டு மேலே இருக்குது. இப்போ படிக்கட்டில் ஏறி 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 போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். 1 ஹவரில் போனீங்க அப்படின்னா அதே படிக்கட்டு இன்னும் கூட உங்களுக்கு நல்ல தெளிவாக வந்து தெரியும். ஒரு 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 இடமும் வந்து உங்களுக்கு வந்து அப்படி தெரியும். சில பேர் கன்ஃபியூஸ் ஆகிறது உண்டு. டேல வந்து பையில் போயிட்டு இருக்கு, 1 ஹவரில் வந்து செல் ஆகி வந்துட்டு இருக்குது, 5 மினிட்ஸில் பையில் போகுது. ஆமாங்க, அந்தந்த டைம் ஃப்ரேமுக்கு அதுதான் நடக்கும். வீக்லியில் நீங்கள் பார்த்தீங்க பேட்டர்னை, படிக்கட்டில் ஏறி போகிறான், படிக்கட்டில் இறங்கி வரான்னு பார்த்தோம். அப்புறம் டெய்லியில் பார்த்தோம். அப்புறம் 1 ஹவரில் பார்த்தோம். 1 ஹவரில் பார்க்கும்போது இதுக்குள்ளே இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கா பார்த்தீங்களா? அப்போ இந்த லெவலில் நீங்கள் 5 மினிட்ஸில் போகும்போது அவன் கீழே தான் போவான் படிக்கட்டில். அப்புறம் கொஞ்சம் மேலே, அப்புறம் மறுபடியும் கீழே, மேலே கொஞ்சம் கீழே, இந்த லெவலுக்கே வந்தான். இங்கேருந்து மறுபடியும் வந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டான். இந்த லெவலுக்கே திரும்ப வந்து வந்தான். திரும்ப அங்கேருந்து கீழே வந்தான், இங்கேருந்து மேலே போனான். கீழே வர முடியாமல் he breaks this level and went to this place. ஸோ இந்த படிக்கட்டை நீங்கள் கற்றுக்கோங்க. டாக்டர் ரெட்டி. அப்புறம் வந்து மதர்சன் SUMI. இது மதர்சன் சுமி வயரிங் லிமிட்டட்னு இருக்குது. இது ஆக்சுவலாக என்ன கம்பெனி இதுன்னு என்னன்னு தெரியல, பட் ஸ்டில் ஓகே. இதுதான் கேட்டிருக்கீங்க அப்படின்னு நான் நம்பி நான் இது வந்து சொல்கிறேன்னா, இது என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அழகாக வந்து ப்ரைஸ் இங்கேருந்து வந்து ட்ரெண்ட் ஆகி மேலே போயிருக்கு. ப்ரீவியஸாக ஹைஸ் வந்து பிரேக் பண்ணி போயிருக்கு. ப்ரீவியஸ் ஹை இந்த இடத்துல இருக்குது. அந்த லெவலில் வந்து மார்க்கெட்டை கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிச்சு. இருந்தாலும் வந்து லோஸை கட் பண்ணாத காரணத்தினால மறுபடியும் வந்து மேலே தான் போச்சு. ஆனால் இப்போது ஸ்டாக் வந்து டவுனில் வந்து வந்துட்டு. ஸோ ப்ரீவியஸ் லெவல்ஸ் அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்ட்ராங் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லெவலை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஸ்ட்ராங் லெவல்கிட்ட வந்து ப்ரைஸ் வந்து சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு இருக்குது. என்ன பண்ணனாலும் சரி இதை கட் பண்ணணும். ஸோ ப்ரீவியஸாக ஒரு லெவல் இருக்குது, அந்த லெவலை கட் பண்ணால் தான் இல் கோ அப். அப்புறம் நீங்கள் ட்ரெண்ட் லைன்ஸும் இந்த மாதிரி வந்து போடலாம், கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் டைம் இந்த ட்ரெண்ட் லைன் போட்டோன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அப்போ நெக்ஸ்ட் டைம் இங்கே போச்சுன்னா கூட திரும்பவும் கூட கீழே வர்றது தான் வாய்ப்பு இருக்குது. வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் ஒரு வேளை மேலே தான் போகணும் அப்படின்னா அப்போ தான் இதை வந்து கட் பண்ணுவான். அப்புறம் தான் வந்து உங்களுக்கு இதுக்கு போகும், இது போகும், இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. எக்காரணத்தை கொண்டும் இந்த லோவை வந்து கட் பண்ணக்கூடாது. ஸோ மதர்சனில் இதுதான் வந்து விஷயம். கொஞ்சம் வந்து மேலே போய் திரும்ப வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு தான். எல்லா இடத்துலையும் வந்து எல்லா சார்ட்லேயும் எல்லா இண்டெக்ஸ்லேயும் ஆப்ஷன்ஸ்லேயும் எல்லாத்துலேயும் வந்து இதுதான். படிக்கட்டில் ஏறுவான், படிக்கட்டில் ஏறுவான். படிக்கட்டு பெருசாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இந்த மாதிரி வந்து சின்னதாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சின்ன படிக்கட்டா பெரிய படிக்கட்டான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட்ஸை கட்டமைச்சுக்கோங்க.
அப்போ இதுக்கு வந்தோன்னா டேக்கு டைம் ஃப்ரேம் வந்தோன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து புரியுதா? இதுக்குள்ளேயே படிக்கட்டில் தான் இறங்கி வந்திருக்கான் தெரியுதா? இப்படி வந்து இப்படி மேலே போயிருக்கு, இப்படி கீழே வரைக்கும் வந்திருக்கிறான், இந்த லோவை கட் பண்ணி கீழே வரைக்கும் வந்திருக்கிறான், வந்துட்டு பொறுமையாக வந்து இங்கே போயிருக்கிறான், மறுபடியும் அந்த லெவலை கட் பண்ணி கீழே வந்து மேலே போயிருக்கிறான், மறுபடியும் கீழே வர முடியாமல் மேலே போக ட்ரை பண்ணுறான். இப்போ இந்த லெவல் வரைக்கும் போகணும், கண்டிப்பாக போயிட்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகம். திரும்பவும் கூட இந்த லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போய் கட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா போவான், வாய்ப்புகள் அதிகம். அதே நேரத்தில் நீங்கள் 1 ஹவர் போய் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்துகிட்டு இருக்குது, அழகாக வந்து மேலேருந்து ப்ரைஸ் வந்து பொறுமையாக கீழே வந்துடுது. ஒரு நாளும் உங்களுக்கு படிக்கட்டில் இறங்கி பொறுமையாக கீழே வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இங்கே அந்த லெவல்ஸுக்கு வந்துட்டு மேலே போக ஆரம்பிச்சோன்னா இந்த லெவலை கட் பண்ணணும், அப்படி தானே? ஏன்னா மேலேருந்து வேகமாக வந்தால் ஃபஸ்ட் லெவல் இங்கே இருக்குது, அடுத்த லெவல் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த லெவலை கட் பண்ணி எப்போ மேலே ரிவர்சல் ஆகிறானா அந்த ஃபஸ்ட் லெவலை கட் பண்ணணும், சரியா? அப்போது மேலேருந்து பார்த்தீங்கன்னா இது கடைசி லெவலு, கீழேருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு லெவல், அதான் ஃபஸ்ட்டுன்னு வந்து சொல்கிறோம். அதை கட் பண்ண முடியாமல் கீழே வந்து அதை கட் பண்ணிட்டான், மறுபடியும் கீழே வர முடியாமல் அப்புறம் என்ன பண்ணுறான், அப்படியே அடுத்து வந்து இஸ் கோயிங் அப். இந்த இடத்துல வந்து கன்சால்டேஷன் இஸ் வெரி டேஞ்சரஸ் இன் மார்க்கெட். ஏன் அப்படி சொல்கிறோம்? அதுக்கப்புறம் பிரேக் ஆகி கண்ணா பின்னான்னு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ட்ரெண்ட் லைனில் ஒட்டியே போயிட்டு இருந்தது, இதுக்கப்புறமா வந்து ட்ரெண்ட் லைன் வந்து வேலை செய்யலை, இது வந்து இப்படி போகிற மாதிரி வந்து ஒரு அமைப்பு வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுக்குதா இல்லைனா மறுபடியும் கீழே, ஏன்னா நம்ம டேயில் வந்து என்ன எதிர்பார்க்குறோம், திரும்ப கூட கீழே வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா. ஆனால் அதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயிட்டு கீழே வரணும். ஸோ 1 ஹவருக்கு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் எவ்வளோ தூரத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? இவ்வளோ தூரம் போனோம், நம்ம பேட்டர்னில் இருக்குது. இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்பினா கண்டிப்பாக பிரேக் ஆகி அவ்வளோ தூரம் போயிட்டு கீழே மறுபடியும் வந்து மதர்சன் சுமி வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க. ஸோ வீக்லியில் போயிட்டு இன்னொரு தடவை கூட நீங்கள் பார்த்துங்க, மேலே போய் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓ மை காட், இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல, ஏதோ பிரச்சனை போல. ஏன் அப்படி சொல்கிறோம்? வீக்லியில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே இதெல்லாம் அனலைஸ் பண்ணியிருக்கிறேன் போலன்னா இந்த மாதிரி வந்திருக்குது. என்ன நம்ம பார்க்குறோம், 80% நேரங்களில் இப்படி தான் பிரேக் ஆகணும். ஸோ இப்படி பிரேக் ஆகும்போது ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணணும், அடுத்து இந்த லெவலுக்கு வந்து போயிடும். 20% நேரங்களில் இது வந்து என்ன ஆகும்னா, வீக்னஸாக இருந்தது அப்படின்னா ப்ரைஸில் மேலே போகவே முடியல அப்படின்னா, ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆகி கடன்னு கீழே வந்ததுன்னா இந்த லெவல் தான், இந்த லெவலை கட் பண்ணான்னா என்ன ஆகும், அவ்வளோதான், முடிஞ்சது கதை. ஸோ அவன் பாட்டுக்கு வந்து கீழே கண்ணா பண்ணான வந்து போயிருக்கிறான். எப்போ அப்படின்னா 2020 அது கொரோனா வரும்போது வந்து அந்த மாதிரி வந்து விழுந்துருக்கிறான். சரி, ஓகே. அங்கிருந்து வந்து ரெக்கவர் ஆகி ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் அந்த பீக் போச்சு பார்த்தீங்களா, 2000 அப்படிங்கிறது தான் பீக் இந்த ஸ்டாக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்கான், கொரோனாலேருந்து ரெக்கவர் ஆகிருக்கிறான். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே இல்லை, கட் பண்ணாமலேயே அப்படியே வந்து ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணிட்டான். மேனேஜ் பண்ணி எவ்வளோ தூரம் வந்திருக்கிறான், 1700 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டான். 1700 2000 ப்ரீவியஸ் ஹை, ஆனால் 1700க்கு வந்திருக்குது ப்ரைஸு. இப்போ என்ன பண்ணிடுறான், ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்துட்டான். இந்த மாதிரி வரக்கூடாது, வந்ததுன்னா ப்ரைஸ் வந்து வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அதுவும் இவ்வளோ வேகமாக வரக்கூடாது. எவ்வளோ வேகம், எவ்வளோ தூரம், எவ்வளோ வேகமாக வந்திருக்கிறான், எவ்வளோ தூரமாக வந்துட்டான் பார்த்தீங்களா. 1400லேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கிறான், 1000க்கும் வந்துட்டான். 400 புள்ளியா ஸ்டாக்லையா? இது அலார்மிங் சுச்சுவேஷன் மாதிரி இருக்குது. சம்திங் இஸ் ராங் இன் இண்டஸ்இண்ட் பேங்க். என்ன அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளெல்லாம் நம்ம வந்து போகவே தேவையில்லை, ஏன்னா நம்ம சார்ட்டை பார்த்தாலே வந்து தெரிஞ்சிட போகுது. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 புள்ளிக்குள்ளார மேலே கீழே மூவ் ஆகுது. திடீர்னு 400 புள்ளி விழுந்துருக்குது. இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா திரும்ப அதே தான், இவன் ரூல்ஸை அடிக்கடி வந்து பிரேக் பண்ணுறான். இண்டஸ்இண்ட் பேங்க் என்னது, மேலே தான் பிரேக் ஆகணும், மோர் சான்ஸ் டு பிரேக் அப். ஏன் 2000 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுவான், பேரல் சேனலோடைய பாட்டம்க்கு வந்திருக்கிறான். இதில் இந்த மாதிரி தான் நடக்குது, மேலே போய் கீழே வருது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து மறுபடியும் வந்து மேலே போகுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற வேலையில் இந்த மாதிரி கண்ணா பண்ணு கட் பண்ணி கீழே வந்துட்டான். அவன் மொத்தம் சப்போர்ட்டுக்கு வந்துட்டான். நல்ல ஒரு ஃபாலுக்கு அப்புறமா ஒரு புல்லிஷ்னஸ் வந்தது அப்படின்னா, இந்த தடவை மட்டும் புல்லிஷாக வந்து
இப்போ வரக்கூடிய வாரம் வந்து புல்லிஷாக இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணான்னு வைங்களேன், கன்ஃபார்மாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதையும் நம்ம நிறைய தடவை பார்த்துருக்குறோம். ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ஒரு க்ரீன் க்ளோஸு, செகண்ட் அட்டம்ப்ட் இருந்தால் அந்த க்ரீன் க்ளோஸ்லேருந்து மேலே போகணும், போகாமல் கீழே கொஞ்சம் வந்துட்டு மறுபடியும் ஒரு பை ஆனால் அப்படின்னா யூ வில் டெஃபினெட்லி கோ அப். அது வந்து 95% நடக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்குது, 95%. ஸோ அதுக்காக நான் வாங்க சொல்லலை, ஜஸ்ட் வாட்ச் திஸ் ஸ்டாக். இதெல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கணும், அவ்வளோதான். சரியா? இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தால், இந்த ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தவன் வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் லோ இதுதான் லோ, அடுத்த லோ இங்கே வருது, அடுத்த லோ இங்கே வரணும், இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகிருக்கணும். ரிவர்சல் ஆகலை, ஆகாமல் கொஞ்சம் கீழே வந்தான், ஜஸ்ட் வெண்டோம், அப்படியே கீழே விழுந்துட்டான். தலைகீழாக தான் குதிப்பேன்னு குதிச்சிருக்கிறான். ஸோ டேயில் என்ன பண்ணிடுறான், கீழேருந்து மேலே போயிடுது, திரும்ப கீழே வந்து மேலே போக முயற்சி பண்ணுறான். எத்தனை தடவை முயற்சி பண்ணாலும் சரி இந்த லெவலில் கட் பண்ணணும். அப்போ இப்போதைக்கு வந்து கட் பண்ணணும்னு மேலே வந்தானா இதை கட் பண்ணணும் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் அதெல்லாம். ஆனால் கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதானா, அந்த மாதிரி வந்து ஒரு அமைப்பு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஒரு வேளை வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா மேலே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. 1 ஹவரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போட்ட அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னு அந்த முக்கியமான இடத்துல வந்து இருக்குது. அது எல்லாமே வந்து உங்களுக்கு மாத கணக்கில் வந்து உங்களுக்கான வாய்ப்புகளை வந்து பார்த்தீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எத்தனாம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி நவம்பர் 20லேருந்து இந்த பேட்டர்னுக்குள்ளார போயிட்டு வந்துட்டு இருக்குது. ப்ரைஸ் என்ன நடந்துட்டு இருக்குது, அழகாக கீழேருந்து மேலே படிக்கட்டில் ஏறி போயிருக்கான். ஃபஸ்ட்டு புல் பேக் இங்கே இருக்குது, அதை கட் பண்ணோன்னா மேலே போயிடுது. ஸோ மேலே இந்த லெவலுக்கு போகாமல் என்ன பண்ணிடுது ப்ரைஸு, பாதியிலேருந்தே மறுபடியும் வந்து படிக்கட்டில் இறங்கி கீழே வந்துருக்கிறான். ஒரே ஜம்பில் மேலே போயிட்டான். இப்போது ரேஞ்சு ரொம்ப சின்னதாகிடுச்சு, ப்ரெஷர் பில்டப் ஆகிடுச்சு, பிரேக் ஆகணும். சரியா? அதே சமயத்தில் நம்ம இங்கே வந்து உங்களுக்கு விழுந்தது பார்த்தீங்களா, அடேங்கப்பா எங்கப்பா இருக்கிற. இந்த விழுறதுக்கு முன்னாடி என்ன நடந்துன்னு பார்ப்போமா, இது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன நடந்துகிட்டு இருக்குது, இந்த லெவலை அவனால் கட் பண்ணவே முடியல. பேரலல் சேனலுடைய பாட்டமுக்கு வந்துட்டான். கன்சால்டேஷன் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டேஞ்சரஸுக்கு வந்து அர்த்தம் வந்து தெரியுதா. கன்சால்டேட் ஆச்சு அப்படின்னாலே கொஞ்சம் தெளிவாகிடணும். நீங்கள் முடிஞ்சால் ஏற்கனவே வந்து ட்ரேடில் இருக்கீங்க, நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் ப்ராஃபிட் ரொம்ப பக்கத்தில் இருக்குது, ஓரளவுக்கு ட்ராஸ்டிக்காக ஃபாலோ அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா உங்களுடைய அந்த ட்ரேடிங் எடுக்கிற இடத்துக்கே வந்துடும்னா யூ கேன் ஜஸ்ட் க்ளோஸ் த ட்ரேட். இஃப் யூ ஆர் நாட் அன் இன்வெஸ்டர், நாங்கள்லாம் யார் தெரியும்ல, பல கோடிகளை வச்சு ட்ரேட் பண்ணுறோம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஹோல்ட், பிகாஸ் யூ டோன்ட் வரி அபவுட் ஃபாலிங். பிகாஸ் நீங்கள் பையில் இருப்பீங்க, நீங்கள் கவலையே பட மாட்டீங்க. விளையாட்டும் பார்க்கலாம். என்னோடய குருநாதர் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தார். என்ன அப்படின்னா, ரிலையன்ஸ் ஸ்டாக்கு 1 கோடி ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கிறேன் இந்த இடத்துல அப்படின்ட்டு ஒரு ட்வீட்டு. அது வரைக்கும் தான் எல்லோரும் படிச்சிருப்பாங்க. 1 கோடிக்கு வாங்குறாரா, அப்படியா இப்படியா. அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார், அது இன்னொரு 20% கீழே விழுந்தது அப்படின்னா இன்னும் 1 கோடிக்கு வாங்குவேன். கடைசி வரைக்கும் யாரும் படித்தாங்கன்னு தெரியல. ஸோ அதுதான் கான்ஃபிடென்ஸ், அதுதான் இன்வெஸ்டர் மைண்ட் செட். தே டோன்ட் பாதர், ஐ டோன்ட் கேர். அந்த மாதிரி விழட்டும், கீழே இன்னொரு 20% 20% ஃபால் ஆச்சு அப்படின்னா ஐல் கோ ஃபார் அனதர் 1 crore, மறுபடியும் 1 கோடிக்கு வாங்குவேங்கிறார். ஆனால் அது வந்து நல்லா கீழே வந்ததுக்கப்புறமா முக்கியமான இடத்துல பிரேக் அவுட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வாங்கினார் அவர். அந்த ஸ்டாக் அவர் வாங்கின இடத்துலேருந்து கொஞ்சம் நல்லாவே மேலே வந்துருச்சு ரிலையன்ஸ். ஓகே சொல்கிறேன், கம்பேரிசனுக்காக சொல்கிறேன். என்ன நடந்துருக்குது, பேட்டர்ன் எந்த இடத்துல நடந்துருக்குது, கன்சால்டேட் ஆனதுக்கப்புறமா படிக்கட்டில் இறங்கி கீழே வந்திருக்கிறான். யூ டோன்ட் கெட் பர்சன்டேஜ் கன்ஃபியூஷன், 1% கூட கிடையாது. அவன் ஹையை கட் பண்ணவே இல்லை, படிக்கட்டில் தான் இறங்கி வர்றான், கான்ஃபிடெண்ட்டாக வந்துட்டு இருக்கிறான். அப்போ என்ன நடந்துருக்குது, தொடர்ச்சியாக கீழே போய் தொடர்ச்சியாக அவன் எந்த விதமான குழப்பத்தையும் உங்களுக்கு வந்து கொடுக்கவே இல்லை.
கடைசி வரைக்கும் ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் வெண்ட் அவுட். சரி, பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி இண்டஸ்இண்ட் பேங்க். சரி, ஓகே. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? முக்கியமான இடத்துல வந்து நின்றுட்டான். இந்த இடத்த விடக்கூடாது. இந்த இடத்துல திரும்ப வந்து பேட்டர்ன் இருக்கு. இதுலேயும் நீங்கள் கவனிக்கணும். என்னது, அவன் இது வரைக்கும் வந்து ஹையை வைக்கவே இல்லை. இந்த ஹையை வச்சானா தான் இதுலேருந்து வந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இல்லைனா இது இன்னுமே வந்து வீக்காக இருக்கிறது கண்கூட வந்து தெரியுது. இண்டஸ்இண்ட் பேங்க். ஹெச்டிஎஃப்சி வந்து கேட்டிருந்தாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. ஹெச்டிஎஃப்சி கிட்டத்தட்ட வந்துட்டு ரொம்ப நாளாங்க, 2020 வந்து 21 அந்த ஃபாலுக்கு அப்புறமா ரெக்கவர் ஆச்சு பார்த்தீங்களா. இதை வந்து ரொம்ப நாளாக இதை நான் எக்ஸாம்பிளெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது ஒரு கன்சால்டேஷன். 1 ஹவரில் நீங்கள் ஒரு கன்சால்டேஷன் பார்க்குறீங்க, பிரேக் ஆகுது, கண்ணா பின்னா வந்து விழுந்துருக்கிறான் இண்டஸ்இண்ட் பேங்க்கு. அதே நேரத்தில் வீக்லியில் பார்க்குறீங்க இந்த கன்சால்டேஷனை. இதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு வீக்லியில் பார்க்குறதுனால அது எவ்வளோ நாளாக கன்சால்டேட் ஆகிருக்கு? 2021 கன்சால்டேட் ஆகிட்டு இருக்குது. 24 வரைக்குமே ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்தது. இப்போ தான் பிரேக் ஆகுது. அப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அடுத்த மீட்டிங் இங்கே வேற எங்கேயா சந்திக்கலாமா? அந்த மாதிரி போயிருமா? மேலே வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா கன்சால்டேஷன் இஸ் எ டேஞ்சரஸ் ஃபேஸ். மேலே போகிற மாதிரியே இருக்கும், கீழே வந்துடுவான். கீழே போகிற மாதிரி இருக்கும், மேலே போயிடுவான். இது நடந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த அந்த விடுதலை பெற்று போகிற மாதிரி, ஒரு கூண்டுக்குள்ளார ஏதாவது ஒரு பறவையை வந்து அடைச்சி வச்சுருக்கிறீங்க, திறந்து விட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளோ சந்தோஷமாக சிறகடிச்சு பறக்கும். அந்த மாதிரி இது கூண்டுக்குள்ளே வச்சுருக்கிறீங்க, நீங்கள் திறந்து விட்டுட்டீங்க மேலே போயிடும், இல்லை கீழே திறந்து விட்டுட்டீங்க கீழே போயிடும், ஏதோ ஒரு சைட். ஆனால் கண்டினியூஸாக போகும், ரொம்ப வேகமாக போகும், ரொம்ப தூரமாக போயிடும். சரியா? சரி, ஓகே. பிரேக் ஆகிடுச்சு. எப்போலாம் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வர்றோன்னா வரும்போதெல்லாம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கூட வராமல் இப்படி கூட ட்ரெண்ட் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ வீக்லியில் இதுதான் நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதே நேரத்தில் நீங்கள் டெய்லியில் போனீங்க அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் போட்டீங்க பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்குது. என்ன பண்ணியிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ஹைங்கிறது பார்த்தீங்களா எவ்வளோ ஷார்ப்பாக வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கான் பாருங்கள். திரும்ப வந்து ப்ரீவியஸ் ஹை எங்கே இருக்குது, எவ்வளோ ஷார்ப்பாக ரிஜெக்ட் ஆகிருக்கிறான், எவ்வளோ தூரம் போயிருக்கிறான், எவ்வளோ வேகமாக போயிருக்கிறான். ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது, அடுத்து இங்கே இருக்குது, அடுத்து இங்கே இருக்குது, அடுத்து இங்கே தான் இருக்குது. ஆனால் ரிஜெக்ஷன் எல்லாம் ஒரே இடத்துல தான் நடக்குது. பையிங் பவர். முன்னாடியே பை பண்ணுறாங்க. 1550 பை பண்ணவங்க அதுக்கு அடுத்த தடவை வரும்போது 1600 பை பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த தடவை 650 பை பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த தடவை 675 பை பண்ணுறாங்க. அந்த பையிங் இன்ட்ரெஸ்ட் இதுதான் பார்க்கணும். நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் இதுதான் பார்க்க போகிறோம். நம்ம வேறு இதிலலாம் ஒன்றும் பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இந்த வண்டிலாம் ஓட்டும்போது ரோட்டில் போயிட்டு வரும்போது உங்களுக்கு அவன் சரியில்லை, ஒழுங்காக ஓட்ட மாட்டான், கார் முன்னாடி போயிட்டு இருக்கும், அந்த கார் கிளாஸ்குள்ளார ரியர் வியூலேருந்து ஃப்ரண்ட் வியூ மிரரில் போய் அதுக்கு முன்னாடி என்ன போயிட்டு இருக்குன்னு குனிஞ்செல்லாம் பார்ப்பாங்க சில பேர். முன்னாடி யார் தாண்டா போகிறா, ஏன்டா போகவே மாட்டேற அப்படின்னு. அந்த மாதிரி அவனோட மைண்டை ரீட் பண்ண முயற்சி பண்ணுறது அதெல்லாம். அதுதான் இங்கேயும் நடக்குது. இந்த ட்ரேடர்ஸுடைய மைண்டை வந்து நீங்கள் ரீட் பண்ணுறீங்க. எப்படி, எவ்வளோ வேகமாக கொண்டு போகிறாங்க, எவ்வளோ தூரமாக கொண்டு போகிறாங்க, நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை இல்லையா. ஒன்ஸ் இந்த லெவல்லேருந்து நம்பிக்கை வந்தோன்னே என்ன ஆகுது, வேகமாக வந்தாங்க, தூரமாக வந்தாங்க. இந்த இடத்துலேருந்து பையிங்கான நம்பிக்கை வந்தோன்னே நம்பிக்கை வந்து ரொம்ப வேகம் கொடுக்கல, ஆனால் தூரத்தை கொடுக்குது. எங்கே போயிருக்குது, அங்கேயே போயிடுச்சு. இந்த வேகத்துக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் இலக்குக்கு போயிடுச்சு. இட் டுக் டைம், அவ்வளோதான். சரி, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு அப் ட்ரெண்டு ஒரு வழியாக வந்து என்ன பண்ணிட்டான், இந்த லெவலை வந்து கட் பண்ணிட்டான். என்ன லெவலு, 1800. 1800க்கு மேலே போயிடுச்சு. எப்போத்துலேருந்து இதெல்லாம் நடக்குது, 2021 நடந்துகிட்டு இருக்குது. பொறுமையாக அப்படியே பண்ணிகிட்டே இருக்கிறாங்க.
தொடர்ச்சியாக வந்து மேலே போயிட்டு இருக்குது. இதுக்கப்புறமா வந்து ட்ரெண்ட் அப்படி தான் இருக்க போகுது. ஒரு நல்ல ஃபால் வந்தது அப்படின்னா யூ கேன் லுக் ஃபார் எ பை ட்ரேட். சரியான இடத்துல சரியான சப்போர்ட்டுக்கு வரும்போது வந்து தைரியமாக நீங்கள் அந்த மாதிரி ட்ரேட்ஸில் நீங்கள் என்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் தான் ரொம்பவே பொறுமையாக இதெல்லாம் நீங்கள் 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு கொஞ்சம் ஒன்றாச்சும் வந்து தெளிவாக இருக்கும். சார்ட் கரெக்டாக வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து வேலை செய்யும். சரிங்களா? ரொம்ப கம்மியாக வந்து ட்ரேட் ஆகிற மாதிரி தெரியல உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குதா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்தது. பிரேக் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் அன்றைக்கி ஓப்பன் அந்த மாதிரி ஆச்சு. அது பிரேக்கே கிடையாது. எங்கே இருந்தது? ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மறுபடியும் வந்து கீழே தான் வந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து கீழே வரேன்னா என்னது, இன்னொரு லோ வைக்கிறான்னு அர்த்தம். அவ்வளோதான். இந்த லோக்கு கீழே வந்துடுவான். வந்துட்டு மறுபடியும் வந்து ரிவர்சல் ஆகும்போது எப்படி வந்து மேலே போயிருக்கிறான். இந்த லெவலுக்கு வந்து வரவே இல்லை. ஜஸ்ட்டு வந்து தொட்டோன்னு வந்து மேலே அவன் பாடு போயிட்டான். எதை கட் பண்ணணும்? அவன் இதை கட் பண்ணணும். இந்த ரேஞ்சை கட் பண்ணானா ஓடிடுவான் மேலே. கரெக்டாக அந்த ரேஞ்சில் வந்து நின்று அதுக்கப்புறம் வந்து மேலே போக ஆரம்பிச்சோன்னா அவன் பாட்டுக்கு வந்து மேலே போயிட்டான். 5 மினிட்ஸில் நீங்கள் பார்க்க தேவையில்லை. 1 ஹவர் வரைக்கும் நீங்கள் ஸ்டாக்ஸை வந்து பார்த்தாலே போதும். ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த சனிக்கிழமை வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கேட்டிருந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த வாரம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி இருந்தது. டாடா பவர் கூட உங்களுக்கு இந்த மாதிரி சேனல் பேட்டர்னில் தான் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு எதனாச்சும் வந்து ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும், நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் இந்த பகுதியில் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மெசேஜில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது பட்டாசு லிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, பொங்கல் லிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம அடுத்த வாரம் கண்டிப்பாக பார்த்துருவோம். இன்ஃபேக்ட் நாளைக்கு டைம் இருந்தால் சண்டே கூட நம்ம வந்து பார்க்கலாங்க. சாட்டர்டே 1, சண்டே 1 ரெக்கமெண்டேஷன்ஸ் மட்டும். சரியா? ஒருவேளை ஏதாவது ஒரு வாரத்தில் யாருமே எந்த ரெக்கமெண்டேஷன்ஸுமே வந்து கேட்கல அப்படின்னா வில் கோ ஃபார் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ். சரியா? ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இந்த பதிவை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.